கால்ஃபர் லெட்டர் உங்க படிப்புக்கு வரும்போது சென்னை மாநகராட்சி உட்பட்டது அப்படின்னு தான் எங்களுக்கு கால்ஃபர் லெட்டர் வந்தது. பணி படிக்க பயிற்சி கல்வி அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தவிர ஒரு பிரைவேட் காலேஜ்னா ஒரு அம்மன் காலேஜ், அன்னை காலேஜ் அப்படிதான் சார் வைப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு பேரும் இல்லை சார். எங்களோட காலேஜ் பேரு காலரா தொற்று நோய் சுகாதார மருத்துவமனை தான் அவருக்கு CDH தான் சார் பேரு. அப்போ இது கீழே நாங்க படிக்கும் போது, நாங்க கார்பரேஷன் கீழே படிக்கும் போது எங்களுக்கு அந்த கோட்டின் படி எங்களுக்கு அந்த வேலை கொடுக்கணும் தானே சார். நாங்க அதிகமா 1000 பேர் 2000 பேர் இல்ல சார். எங்க ஸ்ட்ரென்த்தே 160 பேர் தான் சார். 160 பேர்ல 70 பேர் உள்ள போயிட்டீங்க சார். அது எதுக்காக மார்க் வச்சு சார். சார் 450 மார்க்ல நாங்க எங்க சார் போக முடியும்? 450 மார்க் தான் நீங்க உள்ள வர முடியும். ஆனா நான் அப்பயே நீங்க முன்னாடி சொல்லிருக்கோம்ல, 450 மார்க் தான் நீங்க படிப்பீங்க. நாங்க வந்திருக்கவே மாட்டோமே, நாங்க படிச்சிருக்க மாட்டோம் இந்த படிப்பை. அப்ப எதுவுமே சொல்லாம இப்ப போய் நீ அதாவது எம்ஆபி பண்ண தப்பு என்னன்னா, அவங்க 7 வருஷ பசங்களை எடுத்துட்டாங்க. இப்ப எப்படி வடிகட்டுறதுன்னு தெரியாதனால அவங்க அதிகப்படியான கட் ஆஃப் மார்க்கு கம்மியான ஏஜ் தான் உள்ள விடுவேன்னு அவங்களா ஒரு தயாரிச்சு எங்களை வடிகட்டிட்டாங்க சார். சரி, ஓகே, நாங்க என்ன கேட்கறோம்னா மீதி இருக்கிற ஒரு 90 பேரையாவது தயவு செஞ்சு வேலை கொடுங்க எங்களுக்கு. இதை விட்டா வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. வயசை கன்சர்ன் பண்ணி எடுங்க. எங்களுக்கு 39-40 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களால MRP அப்ளை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாலும் நாங்க என்ன பண்ணி எங்க குடும்பத்தை நாங்க ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும்?